துரோகம். ஆசைக்காக அன்பை இழக்காதீர்கள். காலம் மாறும்போது உண்மையான உறவுகளை மீண்டும் பெறுவது மிகவும் கடினம் என்பதை உணர்த்தும் சிறுகதை. சார், ஊருக்கு போய் 6 வருஷம் ஆச்சு சார். ஃபோனை எடுத்தாலே பொண்டாட்டி திட்டுறா. நான் இப்போ ஊருக்கு வரதில்லைன்னு சொல்லி 2-3 மாசமா அவ என்னிடம் பேசுவது கூட இல்லை. இந்த முறையாவது ஊருக்கு போக எனக்கு 1 மாதம் லீவு கொடுங்க சார் என்று கண்ணன் கேட்டதும், இத்தனை நாட்களாக இழுத்தடித்து கொண்டிருந்த மேனேஜர் ராமானுஜம், சரி கண்ணா, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. இந்த முறை நீ ஊருக்கு போயிட்டு வா. உன்னோட பாஸ்போர்ட்டை என்னோட அசிஸ்டன்ட் சந்திரசேகர் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். நீ ஊருக்கு போற விஷயத்த அவர்கிட்ட சொல்லி உனக்கு டிக்கெட்டும் கையோட உன் பாஸ்போர்ட்டையும் வாங்கிக்கோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். மேனேஜர் அப்படி சொன்னதும் கண்ணனுக்கு தலைக்கால் புரியவில்லை. வேகமாக வேலையை முடித்துவிட்டு துபாயில் இருந்த மிகப்பெரிய மாலுக்குள் நுழைந்தான். அங்கே குழந்தைகளை கவரும் வகையில் வண்ண வண்ண நிறங்களில் சாக்லேட்டுகளும் விளையாட்டுப் பொருட்களும் பார்வைக்காக வெளியே வைக்கப்பட்டிருந்தன. அதை பார்த்தவன் தன் குழந்தைக்கு பிடிக்கும் என்று சில விளையாட்டுப் பொருட்களையும் சாக்லேட்டுகளையும் வாங்கி வந்தான். பின்பு தன் மனைவி மற்றும் தாய் பாண்டியம்மாளுக்காக துபாயில் மிகவும் பிரசித்தி பெற்ற சில்க் சேலைகள் 2ம், தன் நண்பர்களுக்காக வாசனை திரவியங்களும் துபாய் லுங்கி வாங்கி கொண்டு அவனது அறைக்குள் நுழைந்தான். இன்னும் 1 வாரத்தில் ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதால் நீண்ட நாட்களாக தூசி படிந்து கிடந்த தனது பெட்டியை கீழே இறக்கி வைத்தான். சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த அவனது நண்பன் ரவி கண்ணனின் முகத்தை பார்த்ததும் மனதிற்குள் 1000 சந்தோஷங்களை உணர்ந்தான். இத்தனை நாட்களாக முகத்தில் வியர்வை வழிந்தபடி எப்போதும் சோர்வாக இருக்கும் கண்ணனின் முகம் அன்று பிரகாசமாகவும் உள்ளார்ந்த மகிழ்ச்சியுடனும் இருந்தது. அவனது புன்னகையே அதை வெளிக்காட்டியது. அதை கவனித்த ரவி, என்ன கண்ணா, ஏதோ ஊருக்கு கிளம்புற மாதிரி இத்தனை நாளா தூசி படிந்து கிடந்த பெட்டியை எடுத்து சுத்தம் செய்கிற, என்ன விஷயம் என்று கேட்டான். உடனே கண்ணன், ஆமாடா, நான் ஊருக்கு தான் கிளம்புறேன் என்றான். என்னடா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆனா நீ எப்போ ஊருக்கு போறதா சொன்னாலும் மேனேஜர் ஏதாவது சொல்லி இழுத்தடிச்சுட்டே இருப்பாரே, இப்ப எப்படி நீ கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாரு என்று ரவி ஆச்சரியமாக கேட்டான். அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் கேட்டதும் சரின்னு சொல்லிட்டாரு என்று கண்ணன் கூறினான். அப்படியா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என்றவன் சிறிது தயங்கியபடியே கண்ணனை பார்த்து, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான். சொல்லு ரவி, என்ன உதவி செய்யணும் என்று கண்ணன் கேட்டதும் ரவி மெதுவாக பேச ஆரம்பித்தான். நீ ஊருக்கு போற விஷயத்தை கேட்டதும் எனக்கும் என்னோட குடும்பத்தை நேரில் போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. ஆனால் என்ன செய்ய, ஊர்ல நிறைய கடன் இருக்கு. அந்த கடனெல்லாம் முடிக்கிற வரைக்கும் என்னால் ஊர் பக்கமே தலை வைத்து படுக்க முடியாது. நேற்று என் மனைவி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஃபோன் ரிப்பேர் ஆகி இருந்ததால அவ குரலை கூட என்னால் சரியாக கேட்க முடியல. முன்னாடியெல்லாம் வீடியோ காலில் என் பையனோட முகத்தை பார்த்துப்பேன். அவன் குரலை அடிக்கடி கேட்பேன். அது ஏதோ எனக்கு கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். ஆனால் இப்போ நீ ஊருக்கு போகிற இல்லையா, போகும்போது என் பையன் பொண்ணுக்கு கொஞ்சம் சாக்லேட்டும் என்னோட மனைவிக்கு ஒரு புதிய ஃபோனும் வாங்கி தரேன். ஊருக்கு போனதும் என் விலாசத்துக்கு அதை அனுப்ப முடியுமா என்று ரவி கேட்டான். என்னடா நீ, இதுக்காகத்தான் இப்படி தயங்கினியா? டேய், என் அட்ரஸுக்கு இதை அனுப்பிடு என்று சொன்னால் அதை நானே உனக்காக அனுப்பி வைத்திருப்பேனே. எனக்காக நீ எவ்வளவு உதவி செஞ்சிருக்க, உனக்காக நான் இந்த சிறு உதவி கூட செய்ய மாட்டேனா என்று சொல்லி ஒரு சிறு புன்னகை புரிந்தான் கண்ணன். பின்பு ரவி கண்ணனை பார்த்து, சரிடா மச்சான், ஊருக்கு போனதும் என்ன பிளான் என்று கேட்டான். இத்தனை நாளா என் குடும்பம் வாடகை வீட்டில் தாண்டா இருந்தது. அதனால தான் ஊருக்கு போனதும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்க என்றார் கண்ணன். என்னடா சொல்ற, சொந்த வீடு வாங்க போறியா? அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே என்று கண்ணன் ஆச்சரியத்துடன் கேட்க, ஆமாடா, வேலை நேரம் போக தினமும் 2 மணி நேரம் ஓட்டி பார்க்கிறேன். அதில் சேர்த்து வைத்த பணம் கொஞ்சம் இருக்கு. 6 வருஷம் ஊருக்கு போகாம சிறுக சிறுக சேர்த்த பணம்டா அது. இப்போ அதோட மதிப்பு 2 கோடி ரூபாய் இருக்கும். அதான் ஊருக்கு போனதும் என் மனைவியையும் பையனையும் அழைச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய வீடா பார்த்து புக் பண்ணலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன் என்றார் கண்ணன். கண்ணன் அப்படி சொன்னதும் ரவி சந்தோஷத்தில் அவன் தோளை தட்டி கொடுத்தான். இரவு நேரம் வந்தது. இருவரும் சாப்பிடுவதற்காக தரையில் அமர்ந்தனர். எப்போதும் போல குப்பூசை தொட்டுக் கொள்வதற்காக ஒரு புறம் வெந்நீர் கொதித்து கொண்டிருந்தது. சுவரில் எரியும் வரட்டி போல காய்ந்து கிடந்த குப்பூசை சுடுநீரில் முக்கி இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். அன்று இரவு கண்ணன் நிம்மதியாக உறங்கச் சென்றான். மீண்டும் தனது குடும்பத்தை சந்திக்கப் போகிறோம் என்ற சந்தோஷம் அவன் உடல் முழுவதும் பரவி இருந்தது. நாட்கள் வேகமாக சென்றது. கண்ணனும் ஊருக்கு செல்வதற்கான நேரம் வந்தது.
டிப்டாப்பாக அன்று உடையணிந்து கொண்டு தன் மனைவி மற்றும் குழந்தைகளுக்காக வாங்கிய பொருட்களை ஒரு பெட்டியில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். தனக்காக காத்திருந்த காரில் ஏறினான். ரவி அவனை வழி அனுப்பி வைத்துவிட்டு வழக்கம் போல வேலைக்கு சென்றான். காரில் ஏறியதும் கண்ணனின் மீது குளிர்ந்த காற்று வீசியது. கார் ஜன்னலை மெதுவாக இறக்கினான். சாலையின் இரு புறங்களிலும் வெப்பக்காற்றில் மரங்கள் அசைந்தாடி கொண்டிருந்தன. கண்களை மேலே நிமிர்த்து பார்க்க மேகத்தை தொடும் அளவிற்கு வானுயர கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் அவனை பார்த்து சென்று வா என்று வாழ்த்தி அனுப்பியது போல அவனுக்கு தோன்றியது. விமான நிலையத்திற்குள் நுழைந்தவன் தனது விமான இருக்கையில் ஏறி அமர்ந்ததும் ஜன்னலில் தன் தலையை சாய்த்தான். சிறிது நேரத்தில் கண்கள் சொருக கனவுலகத்திற்கு சென்றான் கண்ணன். என்னங்க, பக்கத்து வீட்டு அம்புஜமாமி பையன் ரமேஷ் இருக்கானே என்று ஆனந்தி ஆரம்பிக்க, ஆமா, இப்ப அதுக்கு என்ன என்று கண்ணன் கேட்டதும், அவன் அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்குறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனா இந்த 3 வருஷத்துல அவன் குடும்பத்தை 6 முறை சொந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு போயிட்டான். அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வர விமான டிக்கெட் எல்லாம் ரொம்ப விலை வசதியாமே. ஆனா அவனே பிக்னிக் போயிட்டு வர மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு போறான். ஆனா நீங்க இங்க இருந்து துபாய்க்கு 3 மணி நேரம்தான். இங்க இருக்கிற துபாய்க்கு போயிட்டு வருஷத்துல 1 முறை வீட்டுக்கு வர இவ்வளவு யோசிக்கிறீங்களே. கார்த்திக் பிறந்தப்ப கூட நீங்க வரல. டெலிவரி நேரத்துல நீங்க என் பக்கத்துல இல்லாதது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்தது தெரியுமா என்று சொன்னதும் கண்ணன் அமைதியாக இருந்தான். தினமும் கார்த்திக் அப்பா எப்ப வருவாரு, அம்மா அப்பா எப்ப வருவாருன்னு என்னை கேள்வி கேட்டு தொந்தரவு பண்றான். நீங்க எப்பதான் வருவீங்க என்று ஆனந்தி கேட்டாள். நான் என்ன செய்ய முடியும்? நானும் வருஷம் மேனேஜர் முன்னாடி போய் லீவ் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த மேனேஜருக்கு என் முகத்தை பார்த்தாலே லீவு தர மனசு வரல. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காரு என்று கண்ணன் சொன்னதும் உடனே ஆனந்தி, இனிமே நீங்க வெளிநாட்டுக்கு போய் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். என்ன சொன்ன? நீங்க வெளிநாட்டுக்கு போய் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். நீங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சதெல்லாம் போதும். இனிமே நம்ம ஊர்லயே ஏதாவது ஒரு வேலையை பாருங்க. கல்யாணமான நாள்ல இருந்து நீங்க என் கூடவே இல்லை. தனியா வீட்டையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிறது ஒரு பொண்ணா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்றாள் ஆனந்தி. அவள் அப்படி சொன்னதும் கண்ணன், நம்ம ஊருக்கு வந்து என்னை என்ன வேலை பார்க்க சொல்ற? தினமும் உன் பக்கத்துல படுத்துட்டு உன்னை கட்டிப்பிடிச்சுக்க சொல்றியா என்று கண்ணன் சொன்னதும் வெட்கத்தில் ஆனந்தியின் முகம் சிவந்தது. அதை கவனித்த கண்ணன், இங்க பாரு ஆனந்தி, இங்க மாசம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். இதே வேலையை நம்ம ஊர்ல செஞ்சா இந்த சம்பளம் நம்ம கைக்கு கிடைக்குமா என்று சொல்லி கண்ணன் சலித்து கொண்டான். அவன் அப்படி சொன்னதும் ஆனந்திக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. அதுக்காக மனைவி, குழந்தை, குடும்பம் என்று எல்லாத்தையும் துறந்துட்டு பணத்துக்காக இப்படி ஒரு சாமியார் வாழ்க்கை தேவைதானா என்று கேட்டாள் ஆனந்தி. உடனே அவள் பேச்சின் போக்கை மாற்ற நினைத்த கண்ணன், சரி நம்ம கதையை நாம பிறகு பேசிக்கலாம். ஆமா, என்ன நானும் ரொம்ப நேரமா கவனிக்கிறேன், கார்த்திக்கோட சத்தத்தையே காணாம். கார்த்திக் எங்க என்று கேட்டான். அவனா? அவன் இங்கதான் விளையாண்டுட்டு இருந்தா. பக்கத்துல புதுசா ஒருத்தர் குடி வந்திருக்கிறாங்க. அந்த பசங்களோட அவன் விளையாடிட்டு இருக்கான் என்றாள் ஆனந்தி. அப்படியா? சரி, அம்மா எங்க என்று கண்ணன் கேட்டதும், அத்தையா, கார்த்திக் கூட அவனுக்கு துணைக்கு அனுப்பி வச்சிருக்கேன் என்று சொல்ல, என்ன நீ வர வர நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவன் வீட்லேயே இருக்கிறதில்ல. உனக்கு நான் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுவேன்னு நல்லா தெரியும் தானே. என்னால் உங்கள் 2 பேரோட முகத்தை தான் நேரில் பார்க்க முடியலை. அட்லீஸ்ட் உங்கள் குரலையாவது ஃபோனில் கேட்கலாமே என்று நினச்சா அதுக்கும் இப்போ வழி இல்லாமல் போச்சு. இப்படி நான் ஃபோன் பண்ணுற நேரமெல்லாம் அவன் விளையாட போயிட்டான், அங்கே இருக்கான், இங்கே இருக்கான் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அடுத்த முறை நான் ஃபோன் பண்ணும்போது அவனை எங்கேயும் வெளியே அனுப்பாம என்கிட்ட ஃபோனில் பேச சொல்லு என்று கண்ணன் சொல்லி கொண்டிருந்த போது விமான பணிப்பெண் கண்ணனின் தோளை தட்டியதும் திடீரென்று கண் விழித்தான். அப்போதுதான் கண்ணனுக்கு தான் கண்டது கனவு என்று தெரிந்தது. தன் முகத்தை துடைத்தவன் அவள் கொடுத்த உணவை வாங்கி சாப்பிடத் தொடங்கினான். 2 மணி நேரத்தில் விமானம் தரையிறங்கியது. கண்ணன் தனது பெட்டியை எடுத்துக்கொண்டு விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து இந்திய காற்றை சுவாசித்தபடி அங்கிருந்த ஒரு டாக்ஸியில் ஏறி வீடு செல்ல தயாரானான். டாக்ஸியில் ஏறியதும் தன் மகன் இப்போது எப்படி இருப்பான்? நன்றாக வளர்ந்திருப்பானா? வீட்டிற்கு சென்றதும் அப்பா என்று அழைத்து தன்னை கட்டிப்பிடித்துக் கொள்வானா? தன் மனைவி இப்போது என்ன செய்து கொண்டிருப்பாள்? தனக்காக காத்து கொண்டிருப்பாளா என்று பல கனவுகளை சுமந்தபடி கண்ணன் வீட்டை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் கண்ணன் ஊருக்கு வரும் விஷயம் ஆனந்திக்கு தெரியாது. வீட்டில் நடந்த எந்த குழப்பங்களும் தெரியாமல் தன் குடும்பத்திற்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் துபாயில் இருந்து திடீரென விமானத்தில் பறந்து வந்த கண்ணனுக்கு தன் குடும்பத்தை பார்த்த பிறகு என்னென்ன அதிர்ச்சி சம்பவங்கள் காத்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள கதையுடன் இணைந்திருங்கள்.
செல்லும் வழியில் சிறு வயதில் தன் தாயுடன் வழக்கமாக செல்லும் கோவிலை பார்த்ததும் பழைய ஞாபகம் அவன் மனதை தட்டி எழுப்பியது. உடனே டாக்ஸி டிரைவரிடம், தம்பி கொஞ்சம் நிறுத்துப்பா என்று அவன் தோளை தட்ட, சார் நீங்க சொன்ன லொகேஷன் இது இல்லையே என்று டாக்ஸி டிரைவர் சொன்னதும், அது எனக்கு தெரியும்பா, உனக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் என்று கண்ணன் சொன்னான். 250 ரூபாய் சார் என்று டாக்ஸி டிரைவர் கூற, தன் பர்சில் இருந்து 250 ரூபாய் பணத்தை எடுத்து அவரிடம் நீட்டினான். தன் பெட்டியை கையில் பிடித்தபடி கோவிலுக்குள் நுழைந்தான் கண்ணன். அங்கே அவனை வரவேற்க புறாக்கள் பறந்து அவனுக்கு வழிவிட்டது. கோவிலின் தெப்பக்குளத்தை பார்த்ததும் தனது சிறு வயது நினைவுகள் அவன் கண்முன்னே வந்தன. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கண்ணன் தன் தாய் பாண்டியம்மாளுடன் அன்னதானத்திற்காக கோவிலுக்கு வருவது வழக்கம். பசியின் காரணமாக சாலையோரம் கிடக்கும் நீண்ட உருளை குழாயில் படுத்து உறங்கிவிட்டு அரசாங்க பொது குளியலறையில் தினமும் குளித்து முடித்துவிட்டு பள்ளிக்கு சென்ற நினைவுகள் அவனுக்கு வந்தன. உடனே தனது பழைய நினைவுகளை ஒரு நிமிடம் கண்முன்னே ஓட்டி பார்த்தான் கண்ணன். ஒரு சிறு புன்னகை புரிந்துவிட்டு கோவிலில் உள்ள சுவாமியை தரிசனம் செய்து வெளியே வந்தவன் அங்கே ஒரு வயதான அம்மா தனது 6 வயது பேரனை கையில் பிடித்தபடி பிச்சை எடுத்து கொண்டிருப்பதை பார்த்ததும் ஒரு நிமிடம் வியந்து போனான். அந்த சிறு குழந்தையானது அழுக்கு படிந்த சட்டையும் கிழிந்த ட்ரவுசரும் அணிந்தபடி முகத்தில் ஆங்காங்கே கரை ஒட்டிய நிலையில் தனது பிஞ்சு கைகளை ஏந்தியபடி நின்ற காட்சி அவன் மனதை உலுக்கியது. இந்த முகத்தை எங்கோ பார்த்திருக்கிறோமே என்று அவன் மனம் படபடத்தது. ஒரு நிமிடம் கார்த்திக் என்று சொல்ல குழந்தையின் முகம் நிமிர்ந்து பார்த்ததும் கண்ணனின் இதயமே நின்றுவிட்டது போல ஆனது. கார்த்திக் நீயா என்று கேட்டான். உடனே பாண்டியம்மாள், கண்ணா நீயா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். அம்மா, நீங்க 2 பேரும் இங்கே எப்படி? உங்களுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம்? என்னுடைய மனைவி ஆனந்தி எங்க என்று கண்ணன் கேட்டதும் உடனே கோபத்தில் கார்த்திக்கின் கண்கள் சுருங்கின. ஊருக்கு வந்ததும் இல்லாம இப்ப கூட நீங்க உங்க மனைவியை பத்தி தான் கேட்கணுமா என்று கார்த்திக் கேட்டதும் ஒன்றும் புரியாத கண்ணன் தன் தாய் பாண்டியம்மாளை பார்த்தான். பாண்டியம்மாளின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. உடனே அவர்கள் இருவரையும் அங்கிருந்து அழைத்துச் சென்றவன் தூரத்தில் இருந்த ஒரு மரத்தின் நிழலில் ஒதுங்கினான். அப்போது பாண்டியம்மாள் தன் மகன் கண்ணனை பார்த்து பேசத் தொடங்கினாள். 4 மாதங்களுக்கு முன்பு எப்போதும் போல பாண்டியம்மாள் தன் பேரன் கார்த்திக்கை தன் அறையில் தன் அருகில் படுக்க வைத்திருந்தாள். மருமகள் ஆனந்தியும் பக்கத்து அறையில் உறங்கிக் கொண்டிருந்தாள். இரவு 2 மணி. ஊரே அடங்கியிருந்தது. அந்த நேரத்தில் கிச்சனில் இருந்த பொருட்கள் சரிந்து விழும் சத்தம் கேட்டு தூக்கத்தில் இருந்து விழித்த பாண்டியம்மாள், ஐயோ, இந்த நேரத்தில் யாரு கிச்சன்ல ஜாமான போட்டு உருட்டுறது? ஒருவேளை திருடனா இருக்குமா என்று சந்தேகித்தாள். உடனே தன் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த கார்த்திக்கின் முகத்தில் தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினாள். தூக்கத்தில் இருந்து விழித்த கார்த்திக், பாட்டி, எதுக்காக நான் தூங்கும்போது முகத்தில் இப்படி தண்ணியை தெளிச்சிங்க என்று கேட்டான். ஒரு நிமிஷம், சத்தம் போடாத, நம்ம வீட்டுக்குள்ள திருடன் யாரோ வந்திருக்கிறான் என்று பாண்டியம்மாள் மெதுவாக சொன்னாள். பாட்டி, என்ன சொல்றீங்க? திருடனா என்று கண்களை விரித்தபடி கார்த்திக் கேட்டான். ஆமாடா, உங்க அம்மா வேற பக்கத்து ரூம்ல தனியா தூங்குறா. அந்த திருட்டு பையன் உங்க அம்மாவை ஏதாவது செய்து விட்டா என்ன செய்ய முடியும்? அதனால நீயும் என் கூட வா என்று சொல்லி கார்த்திக்கை தன் தோளில் சுமந்தபடி கதவை மெதுவாக திறந்தாள். ஆனந்தியின் அறை பூட்டியிருந்தது. அதை கவனித்த பாண்டியம்மாள் முதலில் வீடு முழுவதும் சல்லடை போட்டு தேடினாள். அங்கே யாரும் இல்லை என்று தெரிந்ததும் ஆனந்தியின் அறைக்கு வெளியே வந்து நின்றாள். அறையின் உள்ளே மின்விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. யாரோ ஒருவர் அங்கும் இங்கும் நடக்கும் சத்தம் கேட்டது. உடனே பயத்தில் நடுங்கிய பாண்டியம்மாள் மருமகள் ஆனந்தியின் அறையை படார் என்று கதவை தட்ட சத்தம் கேட்டதும் உள்ளே இருந்த ஆனந்தியின் கள்ளக்காதலன் சுதாகர், ஆனந்தி, யார் அது? இப்போ யார் கதவை தட்டினது என்று கேட்க, யாருன்னு தெரியலையே, இந்த நேரத்துல யார் இப்படி கதவை தட்டுறது என்று ஆனந்தி சொல்ல, ஆனந்தி கொஞ்சம் கதவை திறமா என்றதும், என் மாமியார் குரல் மாதிரி கேக்குது என்று ஆனந்தி சொன்னதும், என்ன சொல்ற? அவங்க தான் எப்பவும் தூக்க மாத்திரை போட்டுட்டு நைட்டு தூங்கிடுவாங்கன்னு சொன்னியே, பின்ன எப்படி? நீ சொல்லிதானே நான் இங்க வந்தேன் என்று பயத்தில் சுதாகர் கேட்க, உடனே இங்க பாரு, அந்த அம்மா மட்டும் இப்போ உன்னை இங்க என் கூட சேர்த்து பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிடும், அதனால என்று சொல்லி முடிப்பதற்குள் சுதாகர், எனக்கு ஒன்றும் புரியல என்றதும், நீ எதுவும் பேசாத, கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியா அந்த திரைக்கு பின்னாடி போய் மறைஞ்சிரு என்று ஆனந்தி சொன்னதும் 4 புறமும் அடைக்கப்பட்ட அறை என்பதால் வேறு வழி இல்லாமல் வெளியே செல்ல முடியாத சுதாகர் ஆனந்தியின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஜன்னலுக்கு அருகில் இருந்த திரைக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டான். சிறிது நேரத்தில் கதவை திறந்து உள்ளே நுழைந்த பாண்டியம்மாள்,
எவ்வளவு நேரமா கதவை தட்டுறது? எழுந்து கதவை திறக்க இவ்வளவு நேரமா என்று கேட்டாள். தூக்கத்துல இருந்ததால கதவை தட்டுற சத்தம் கேட்கல என்றாள் ஆனந்தி. அவள் அப்படி சொன்னதும், என்னது தூக்கமா? நான் கதவை தட்டும்போது உள்ளுக்குள்ள லைட் எரிஞ்சிட்டு இருந்ததே, யாரோ ஒருத்தர் இங்கும் அங்கும் நடப்பது போல இருந்ததே என்று சந்தேகத்தில் பாண்டியம்மாள் கேட்க, இல்லையே, உங்க பிள்ளைகிட்ட போன்ல பேசிட்டு இருந்த, தூக்க கலக்கத்துல லைட்டை அணைச்சிட்டு தூங்க மறந்துட்டேன் என்றாள் ஆனந்தி. ஆனால் ஆனந்தியின் பேச்சு பாண்டியம்மாளுக்கு நம்பும்படியாக இல்லை. அவள் பேச பேச பாண்டியம்மாளுக்கு சந்தேகம் வந்தது. அப்போது குழந்தை கார்த்திக் திரைக்கு பின்னால் ஒளிந்திருந்த சுதாகரின் காலை பார்த்து விட்டான். பாட்டி, நீங்க வீட்டுக்குள்ள திருடன் யாரோ வந்திருக்கான்னு சொன்னீங்களே, ஜன்னலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காரு, அவருடைய கால் மட்டும் தெரியுது பாருங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் பாண்டியம்மாள் தன் முகத்தை திருப்பி பார்க்க, அங்கே யாரோ ஒரு ஆண் திரைக்கு பின்னால் ஒளிந்திருப்பதை பார்த்ததும் அவள் மனம் திடுக்கிட்டு போனது. வீட்டிற்கு வந்த திருடன் யாரும் அல்ல, தன் மருமகள்தான் என்று அவள் அப்போது புரிந்து கொண்டாள். இத்தனை நாட்களாக தான் மாத்திரை போட்டுவிட்டு உறங்கிய பின்பு இந்த அறையில் நடக்கும் சம்பவம் இதுதானா என்று நினைத்தவள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். ஆனால் அதை அறியாத ஆனந்தி, சரி, இப்பதான் வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே, எனக்கு தூக்கம் வருது, நீங்க போங்க, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் என்று சொன்னாள். உடனே சுதாரித்து கொண்ட பாண்டியம்மாள், இல்லம்மா, நானும் கார்த்திக்கும் இன்னைக்கு இரவு உன்னுடைய அறையிலேயே தூங்குறோம் என்று சொன்னாள். அதை கேட்டது ஆனந்தியின் முகம் மாறியது. எப்படி அவர்களை அங்கிருந்து வெளியே அனுப்புவது என்று தெரியாமல், அத்தை, எனக்கு ஏசி போடலைன்னா தூக்கமே வராது, உங்களுக்கு ஏசி காத்து ஒத்துக்காது, ஏற்கனவே உங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு, நீங்க எப்பவும் போல கார்த்திக் அழைச்சிட்டு உங்க ரூம்ல போய் படுங்க என்றாள். அந்த நேரம் திரைக்கு பின்னால் மறைந்திருந்த சுதாகர் அங்கு அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போது அவன் கண்ணை நிமிர்ந்து பார்க்க, ஜன்னலோரம் இருந்த திரையில் 2 கௌரிகள் ஊறிக்கொண்டிருந்தது. திடீரென்று அவைகள் அவன் மேலே விழ, உடனே ஒரு நிமிடம் பயந்து போனவன் நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தான். அது அவன் மீது விழுந்ததும் பதறி துடித்தவன் வேறு வழி இல்லாமல் திரைக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தான். அவனை பார்த்தது ஆனந்தி ஒரு நிமிடம் நடுங்கி போனாள். இத்தனை நாட்களாக தான் மறைத்து வைத்திருந்த ரகசியம் தன் மாமியாருக்கு தெரிந்துவிட்டதே என்ற எண்ணம் அவளை வாட்டி வதைத்தது. தன் கள்ள உறவு தன் கணவனுக்கு தெரிந்துவிட்டால் தன் வாழ்க்கை என்னவாகும்? இதனால் தனக்குத்தானே அவப்பெயர் வரும் என்று நினைத்தவள் மறுநாளே தன் மகனை பற்றி கூட யோசிக்காமல் இருவரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தினாள். போவதற்கு வேறு வழி இல்லாமல் பாண்டியம்மாள் தன் பேரன் கார்த்திக்கின் கையை பிடித்தபடி வீட்டை விட்டு வெளியேறினாள். ஆனால் ஆனந்தியோ வீட்டில் இருந்த நகை, படம் என்று அனைத்தையும் சுருட்டிக்கொண்டு தன் காதலன் சுதாகரின் பின்னால் சென்றாள். பாண்டியம்மாள் சொன்னதை கேட்டதும் கண்ணனின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அம்மா, இவ்வளவு நடந்திருக்கா? நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? நான் ஓடி வந்திருப்பனே என்று கண்ணன் வேதனையுடன் சொன்னான். அதற்கு பாண்டியம்மாள், உனக்கு தெரிந்தால் அவளுக்கு தானப்பா அவ பெயர், அதனாலதான் வேண்டுமென்றே எங்கள் மேல பழி போட்டு குழந்தைன்னு கூட பார்க்காம என்னையும் கார்த்திக்கையும் வீட்டை விட்டு அடிச்சு வெளியே துரத்திட்டா என்று கூறினாள். அதை கேட்டதும் கண்ணனுக்கு ஆனந்தியின் மேல் கோபம் வந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தன் மகனை நேரில் பார்த்த அந்த நிமிடம் பாண்டியம்மாளின் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த மகிழ்ச்சியை கூட முழுமையாக அவளால் அனுபவிக்க முடியாமல் போனது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அதை கவனித்த கண்ணன், அம்மா அழாதம்மா, அதான் நான் வந்துட்டனே என்று ஆறுதல் கூறினான். அப்போது அருகில் நின்றிருந்த கார்த்திக், மெதுவா, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா என்றான். எலும்பும் தோளுமாக ஒட்டிய வயிறுடன் நின்று கொண்டிருந்த தன் மகனை பார்த்த கண்ணனின் இதயம் நொறுங்கி போனது. உடனே அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு அருகில் இருந்த உணவகத்திற்கு சென்றான். அங்கே 4 இட்லியும் கெட்டி சட்னியும் வாங்கி வந்து அவர்களின் கையில் கொடுத்தான். பல நாட்களாக பசியால் வாடிய கார்த்திக் இட்லியை வேக வேகமாக பீத்து வாயில் போட்டுக்கொண்டான். அந்த காட்சியை பார்த்த கண்ணனின் கண்களில் இருந்து கண்ணீர் நிறைந்தது. அம்மா, சின்ன வயசுல இருந்து எனக்காக நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க. நீ எனக்காக பட்ட கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவன் நான். அதனால என் குடும்பமும் என்னை போல கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுதான் பணம் சம்பாதிக்க துபாய் போனேன். என் குடும்பமும் வெயிலில் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு அங்கே சுட்டெரிக்கும் வெயிலில் கைகளெல்லாம் காய்ந்து போக கிடைத்த வேலையெல்லாம் செய்தேன். நம்ம வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு மட்டும்தான் நினைத்தேன். ஆனா அந்த அன்பையும் என் தியாகத்தையும் புரிஞ்சுக்காம மற்ற ஆண்களின் ஆசை வார்த்தையை நம்பி பெத்த பிள்ளையை கூட ஒரு நிமிஷம் நினைக்காம அவன் பின்னாடி போன ஆனந்தி செய்த துரோகத்தை என்னால மறக்க முடியல. இதற்கு மேலும் நாம் இங்கிருந்தால் நடந்ததுதான் எனக்கு மீண்டும் மீண்டும் நினைவிற்கு வரும். இனிமேலும் இந்த ஊர்ல நம்மால் வாழ முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை.
இனி இந்த ஊர் நமக்கு வேண்டாம் என்று கண்ணன் வேதனையுடன் கூறினான். கண்ணனின் வார்த்தைகளில் இருந்த வலியை உணர்ந்த பாண்டியம்மாள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். அமைதியாக தன் மகனையும் பேரனையும் பார்த்து கொண்டிருந்தாள். கடந்த காலத்தின் காயங்களை மறந்து புதிய வாழ்க்கையை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டிய நேரம் அது என்று புரிந்து கொண்டவன் உடனே தனது 2 கோடி ரூபாய் பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றவன் வேறு ஒரு ஊருக்கு சென்று புதிதாக ஒரு வீட்டை வாங்கினான். மீண்டும் வெளிநாட்டிற்கு சென்றால் தன் குடும்பத்தின் கதி என்னவாகும்? தன் மகனையும் தாயையும் யார் பார்த்து கொள்வது? பணமா, குடும்பமா? பணமா, பாசமா என்று சிந்தித்தவன் இனிமேல் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று ஒருதலையாக முடிவெடுத்தான். வீடு வாங்கியது போக கையில் மீதம் இருந்த பணத்தை வைத்து தனக்கு தெரிந்த ஒரு சிறு தொழிலை தொடங்கினான். தொழிலும் அவனுக்கு நன்றாக போனது. அப்போது அப்பாவியான கோமதி என்ற பெண் அவனது கடையில் வந்து பணியில் சேர்ந்தாள். கோமதியின் பொறுமையும் அப்பாவித்தனமும் குழந்தைகளிடம் காட்டும் அன்பும் அவனை வெகுவாக கவர்ந்தது. கோமதி ஒரு அனாதை பெண் என்பதால் நாம் ஏன் அவளையே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தான் கண்ணன். ஒரு நாள் தனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டவன் தன் காதலை அவளிடம் கூறினான். இத்தனை நாட்களாக தனக்கென்று ஒரு குடும்பம் இல்லையே என்று ஒவ்வொரு இரவும் தலையணையை கட்டிப்பிடித்து கொண்டு கண்ணீர் சிந்திய கோமதிக்கு அவனின் பேச்சு ஒரு மருந்தாக இருந்தது. உடனே எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அவனது காதலை ஏற்றுக்கொண்டார். அன்றிலிருந்து இருவருக்கும் இடையே இருந்த நட்பு காதலாக மாறியது. அடுத்த 2 மாதங்களுக்கு பிறகு தன் தாயின் சம்மதத்துடன் கண்ணன் கோமதியை திருமணம் செய்து கொண்டான். திருமணத்திற்கு பிறகு கோமதி தன் மகனை வேற்றான் மகனாக நினைத்து விடுவாளோ என்று பயந்த கண்ணன் கார்த்திக் மட்டும்தான் தனக்கு ஒரே மகன் என்று திருமணமான முதல் நாளே முடிவு செய்தான். சிறு வயதில் இருந்தே வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த கோமதியும் கார்த்திக்கை தன் மகனாக ஏற்றுக்கொண்டாள். கார்த்திக்கை தன் சொந்த மகனாகவே வளர்த்து வந்தாள். கோமதியின் அன்பு ஆனந்தியின் நினைவுகளை கார்த்திக்கிடமிருந்து முழுமையாக மறைக்க செய்தது. வருடங்கள் உருண்டோடியது. 5 வருடங்களுக்கு பிறகு கண்ணன் தனது குடும்பத்துடன் சுற்றுலா சென்றிருந்தான். ஆனால் அங்கே ஆனந்தி சுதாகர் தான் இனி தன் வாழ்க்கை என்று நினைத்து கண்ணன் அனுப்பிய ஒட்டுமொத்த பணத்தையும் அவன் கையில் கொடுத்துவிட்டு அவனுடனே சென்றுவிடலாம் என்று முடிவு செய்திருந்தாள். ஆனால் சுதாகரின் செயல் அவளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனந்தியிடம் இருந்து நகை மற்றும் பணத்தை சுருட்டி கொண்ட சுதாகர் அன்று இரவே அங்கிருந்து சென்று விட்டான். விடிந்ததும் ஆனந்தி கண் விழித்து பார்க்க அங்கே யாரும் இல்லை. அந்த இடம் முழுவதும் வெறுமையாக இருந்தது. நெற்றியில் வைத்திருந்த குங்குமம் கலைந்திருந்தது. அவள் மார்பை மறைத்தபடி இருந்த சேலை விலகி இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தபோது தான் கொண்டு வந்த பையும் மாயமாகி போயிருந்தது. அப்போதுதான் ஆனந்திக்கு சந்தேகத்தில் சுதாகரின் கைபேசிக்கு தொடர்பு கொண்டாள். தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று தெரிந்ததும் அவள் கண்களில் இருந்து இரத்த கண்ணீர் வழிந்தது. மீண்டும் தன் கணவனை தேடி சென்று விடலாம் என்று அவள் மனம் துடித்தது. ஆனால் தன் கணவனுக்கு உண்மை தெரிந்த பிறகு அவர் தன்னை ஏற்றுக்கொள்வாரா என்ற பயத்தில் அவள் அங்கு செல்ல மறுத்துவிட்டாள். பின்பு தனது கால் போன போக்கில் தனக்கு கிடைத்த சிறு சிறு வேலைகளை செய்து வாழ ஆரம்பித்தாள். செல்லும் இடமெல்லாம் அவள் ஒரு பெண் என்பதால் ஆண்களின் பார்வை அவள் மீது விழுந்தது. வெயிலுக்காக மரத்தின் நிழலில் ஒதுங்கினால் கூட ஆண்களின் பார்வையில் இருந்து அவளால் தப்பிக்க முடியவில்லை. இதனால் கோவில்களுக்கு வெளியே பிச்சை எடுக்க ஆரம்பித்தாள். ஒரு காலத்தில் உடம்பு முழுவதும் வாசனை திரவியம் பூசியபடி தங்கமும் வைரமும் ஜொலிக்க தகதகவென்று மின்னிய ஆனந்தி இப்போது கை கால்களில் சீல் பிடித்தபடி அழுக்கு துணியை ஆங்காங்கே கட்டிக்கொண்டு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவளாக பிச்சைக்காரர்களுடன் சேர்ந்து கோவிலுக்கு வெளியே பிச்சை எடுத்து கொண்டிருந்தாள். இதை எதையும் அறியாத கண்ணன் அந்த கோவிலுக்கு சென்றான். சுற்றுலாவுக்கு சென்றிருந்த கண்ணனின் குடும்பம் எப்போதும் போல கோவிலுக்கு வெளியே இருந்த பிச்சைக்காரர்களுக்கு தானம் கொடுக்க வந்தனர். அங்கே ஆனந்தி தன் கணவன் கண்ணன் மற்றும் தன் மகன் கார்த்திக்கின் முகத்தை பார்த்ததும் ஒரு நிமிடம் ஆனந்த கண்ணீரில் தத்தளித்தாள். கண்ணன் தனது 2வது மனைவியான கோமதியின் நெற்றியில் குங்குமம் வைத்ததை பார்த்ததும் ஆனந்தியின் இதயம் நொறுங்கி போனது. அப்போதுதான் கண்ணனுக்கு வேறு ஒரு பெண்ணிடம் 2வதாக திருமணமானது அவளுக்கு தெரிய வந்தது. அப்போது கோமதி, என்னங்க எல்லாருக்கும் காசு போட்டீங்க, அந்த அம்மா ரொம்ப நேரமா உங்க முகத்தை பார்த்து காசு கேட்குறாங்களே, அவங்க தட்டில் காசு போட மறந்துட்டீங்களே என்று சொல்லி கண்ணனின் பர்சில் இருந்து 10 ரூபாய் பணத்தை எடுத்து கார்த்திக்கிடம் கொடுத்தாள். அப்படி செய்ததும் அதை பார்த்த ஆனந்தியின் மனம் நடந்ததை நினைத்து கண்ணீர் சிந்தியது. ஆனால் தன்னை தன் கணவன் மறந்திருந்தாலும் தன் மகன் மட்டும் தன்னை நோக்கி ஓடி வருவான் என்று ஒரு தாயாக ஆனந்தி நினைத்து காத்து கொண்டிருந்தாள். தன் மகன் தன்னை ஆறத் தழுவிக்கொண்டு அம்மா என்று அழைத்தபடி தன்னை நோக்கி ஓடி வருவான் என்ற நம்பிக்கையுடன் அவள் காத்திருக்க அங்கே கோமதியின் பாசத்தில் சிறைபிடிக்கப்பட்டிருந்த இருவருக்கும் ஆனந்தியின் முகமே மறந்து போயிருந்தது.
அதனால் பிச்சை எடுத்து கொண்டிருப்பது தன் தாய் ஆனந்தி என்பது கூட தெரியாத கார்த்திக் தன் கையில் இருந்த 10 ரூபாய் பணத்தை அவளது தட்டில் போட்டுவிட்டு அங்கே நின்று கொண்டிருந்த காரில் ஏறி சென்றான். அதை பார்த்ததும் துக்கம் தாழ முடியாமல் ஆனந்தி கண்ணீர் வடித்தாள். இதற்கு மேலும் தான் உயிர் வாழ வேண்டுமா என்று நினைக்க அந்த நொடியிலேயே அவள் இதயம் நின்று போனது. ஒரு பிச்சைக்காரி என்பதால் அவளது உடல் அனாதை பிணம் என்று கருதப்பட்டு குப்பைகளில் ஒன்றாக தூக்கி எறியப்பட்டது. பலரது ஆசைக்கு இரையான அவளது வாழ்க்கை இறுதியில் யாருமற்ற நிலையில் முடிவுக்கு வந்தது. வாழ்க்கையில் பணம் முக்கியம்தான். ஆனால் பாசத்திற்காக குடும்பத்தின் அன்பையும் நம்மை நம்பி இருப்பவர்களையும் இழந்துவிடக்கூடாது. ஆசை ஒரு நிமிட சந்தோஷத்தை தரலாம், ஆனால் உண்மையான உறவுகள் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் நிம்மதியை தரும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த கதை. அப்பாவி கணவனுக்கு மனைவியான ஆனந்தி செய்த தண்டனைக்கு கிடைத்த காலத்தின் பதில் சரியா தவறா? உங்கள் கருத்து என்ன என்பதை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். கதை பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.